வணக்கம் சண்டை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 7ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்திய இராணுவத்தால் இந்த ஆண்டு நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்டர் சிட்டி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2026ஆம் ஆண்டுக்கு, இந்த தான் 2026ஆம் ஆண்டுக்கு இந்தியன் ஆர்மினால இப்போதைக்கு யார் ஜெனரல் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திரா திவேடிங்கிறவர் தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்டர் சிட்டி இயர் அப்படியாது இதோட பிரைம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு, குறிக்கோள் என்ன அப்படின்னா, சிச்சுவேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெசிஷனை ஸ்பீட் பண்ணணும், டெசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் காம்பேக்ட் எஃபெக்டிவ்னஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா இன்டர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திய இராணுவம் 2026ஆம் ஆண்டுக்கான நெட்வொர்க்கிங் டேட்டா சென்டர் சிட்டி ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ உபேந்திர திவேதி தலைமையில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் இராணுவத்தோட தளபதி யார் இப்போதைக்கு ஜென்ரலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி. ஸோ இது ஒரு ஆர்மியில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் டெக்னாலஜி வைஸாக இதை ஒரு முன்னோக்கின பார்வையாக இதை இந்த ஆண்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, உலக போர் அனாதை தினம். ஸோ உலக போர் அனாதை தினம் அப்படின்னா, வார்னால ஏற்படுற அழிவுனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க குழந்தைகள் அனாதையாக்கப்படுறாங்க இல்லையா, அதை அனுசரிக்கணுங்கிற ஒரு நாள் தான் வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்ரி ஜனவரி 6ஆம் தேதி இந்த அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த இது வேர்ல்டு டே ஆஃப் ஆர்ஃபன் 2023 எப்பயிலேருந்தா ஜனவரி 6. இந்த வருஷம் ஹைலைட் என்ன அப்படின்னா, குளோபல் கிரைசிஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர்ஃபன்ஸ். குளோபல் கிரைசிஸ் இது நாட்டிலே வேர்ல்டு ஃபுல்லாகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதை தடுக்கணும். இந்த வார் இல்லாத ஒரு நாடாக இருந்தால் தான் இந்த இது தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வார்னால அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு, இந்த செக்யூரிட்டி, இதெல்லாம் யாரு கவர்மெண்ட் இவங்களுக்கு அந்தந்த கவர்மெண்ட்டு போதுமான ஐநாவும் இதில் பங்களிப்பு எடுத்திருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் ட்ராமா, லேக் ஆஃப் கேரு, அர்ஜென்ட் நீட் ஃபார் ப்ரொடெக்ஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சோஷியல் சப்போர்ட். இது அனைத்துமே இந்த குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னலாம் இந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, சோசியல் சப்போர்ட்டு, வாரனால ஏற்பட்ட ட்ராமா இருக்கும், ஓகே, பயம் இருக்கும். அதுக்கப்புறம் கேர் இருக்கணும். ஸோ அப்புறம் ப்ரொடெக்ஷன் வேணும். இது அனைத்துமே இந்த குழந்தைங்களுக்கு வேணும். இதை எல்லாமே யார் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு போர் நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் மெயின் திங். அடுத்து, எந்த நாடு லவுடி அப்படின்ற ஒரு புதிய மேம்பாட்டு போர்க்கப்பலை இயக்கி தனது கடற்படை சக்தியை வலுப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கமிஷன் விச் கண்ட்ரி ரீசன்ட் ஸ்ட்ரென்தனிங் நேவல் பவர் கமிஷனிங், இதுக்கு பேர் லோடின்னு சொல்லுவாங்க. நேவல் பவரை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சைனா. ஓகேவா? இது சைனா தான் இதுல முன்னோடிய நாடா இருக்கு. நேவல் பவர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நாடு லோடி அப்படின்ற புதிய மேம்பாட்டு போர்க்கப்பலை இயக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. இது நேம்க்கு என்னன்னா லவுடின்னு வச்சிருக்காங்க வார்ஷிப்பு. இதுக்கு LOUDI லவுடின்னு சொல்லிட்டு இதோட நேம், இந்த கப்பலோட நேமு. இது நேவல் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். இது எந்த டைப் அப்படின்னா 05 2D கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரா இருக்கும். இது ஒரு பவர்ஃபுல் வார்ஷிப் கப்பல். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ சீனா லவுடி என்ற புதிய மேம்பாட்டு போர்க்கப்பலை இயக்குவதன் மூலம் தனது கடற்படை சக்தியை வலுப்படுத்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க.
அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் EB4 விசா பிஸ்னஸ் டிராவலர்ஸ் எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு. ஓகேவா, சைனாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EB4 விசா. நேற்று கூட நியூஸ்ல பார்த்தோம். சைனா நாட்டுக்கு அவங்க வணிகத்துக்காக, அதாவது கார்பரேட்ஸ்காரங்க எல்லாரும் இங்கே வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம், அதாவது இது 45 நாளில் இந்த விசா வந்து சேங்ஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதோட காலங்கள் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்டத்தட்ட அந்த விசா அவங்களுக்கு வேலிடிட்டியாக இருக்கும். அதை துரிதப்படுத்தணும், எலக்ட்ரானிக்ஸ் மூலயமா அந்த விசாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதா. இது இந்தியா வந்து சைனாவில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்குற விசா தான் இது. இப்போ எப்படி துபாயில் கோல்டன் விசாஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது ஒரு EB4 விசா ஃபார் சைனா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு. ஸோ சீனா வணிக பயணிகளுக்கு இந்தியா E4 விசாவை அறிமுகப்படுத்தியிருக்கு. EB4 சீன மக்கள் மையப்படுத்தப்பட்ட பரிமாற்றங்களை படிப்படியாக இயல்பாக்குவதுதான் இதோட மெயின் நோக்கமே. EB4 அப்படின்னா என்ன அப்படின்னா, சீன குடிமக்களுக்காக இந்தியா அறிமுகப்படுத்திய ஒரு புதிய மின்னணு வணிக விசா தான் இது. ஓகேவா, ஸோ இதுக்காக அவங்க எந்த ஒரு எம்பசிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதோட ப்ராசஸிங் காலம் 45 50 நாட்கள். இந்தியாவில் அதிகபட்சமாக 6 மாதங்கள் வரை இவங்களுக்கு தங்க அனுமதிக்குது. எந்த கண்ட்ரியோட சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராரு ஜனவரி 12 மற்றும் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாடு. ஓகேவா, ஜெர்மனி நாட்டோட சான்சலர் வராரு. ஸோ இவர் எப்போ அப்படின்னா ஜனவரி 12 13. எதுக்காக மெயினாக வராரு அப்படின்னா எக்கனாமிக் கோஆபரேஷனுக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷனுக்காகவும் அப்புறம் குளோபல் இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் தான். சார் குளோபல் இஷ்யூ, எக்கனாமிக் இன்ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக், இது அனைத்துமே வந்து பேசுறதுக்காக தான் இங்கே ஃப்ரெட்ரிக் வராரு. ஸோ இது மூலயமா அவங்க ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா அண்ட் ஜெர்மனிக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ இது மூலயமா இன்னும் மேலும் வலுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நீண்டகால மூலோபாய கூட்டாமையை பகிர்ந்து கொள்கிற ஐரோப்பியா இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளிகளில் ஜெர்மனியும் ஒரு நாடு. ஜெர்மனியோட தலைநகரம் பெர்லின். அப்புறம் நாணயம் வந்து யூரோன்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வ மொழி ஜெர்மனு. ஸோ ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர். ஓகே, அப்புறம் இந்திய வானிலை கண்காணிப்பு முன்னறிவிப்பு திறன்களை மேம்படுத்த எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தானியங்கு வானிலை நிலையங்கள், ஆட்டோமேட்டிக் வெதர் சிஸ்டம், இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. ஓகேவா, 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், இதுதான் AWSன்னு சொல்லுவாங்க நிலையங்கள். இது எங்க அப்படின்னா 3D அச்சிடும் தொழில்நுட்பம். இது எங்கன்னா இந்தியாவில தான். ஸோ 3D பிரிண்டர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் எதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினைஸ் மேனுஃபேக்சர் பை, இது 2000 கோடி ரூபாய் இந்த செலவில் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து யார் மெயின் முன் உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IITM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராலஜி, IITM தான் இதை தயாரிச்சிருக்காங்க. யாரோடனா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் மெய்டி மூலியமா. ஸோ இதுதான் மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மிஷன் மௌசம். அதையும் பார்த்துக்கங்க. இந்த அண்டர் மிஷன் மௌசம் கீழமா இதை உருவாக்கியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ஓகேவா, உருவாக்கப்பட்ட 3D பிரிண்டிங் தானியங்கி வானிலை நிலையம். ஸோ இந்த முயற்சி இந்தியாவின் வானிலை கண்காணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக 2000 கோடி ரூபாய் செலவில் இதை நடத்தியிருக்காங்க. இது அடுத்த தலைமுறை வானிலை நிலையங்களின் தொகுதி பிரிவு தான். பிப்ரவரி மாதம் முதல்ல டெல்லியில் இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்தை புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் வருது. புனேவில் உள்ள இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையமும் இதை சேர்த்து வழிநடத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட அப்புறம் எந்த அரசுகளின் which governments and memorandum of understanding with Reserve Bank of India month of January 2026 டெல்லி கவர்மெண்டோட, டெல்லி அரசோட இந்தியா
ஆர்பிஐ புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அரசுகளின் ஜனவரி 26 மாதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். எந்த இதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்காக. ஓகேவா? மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் கேஷ் மேனேஜ்மெண்ட், டெப்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட், டெப்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்காக தான். ஸோ டெல்லி முதல் முறையாக ரிசர்வ் வங்கியோட பண மேலாண்மை மற்றும் கடன் மேலாண்மை கட்டமைப்பிற்கு கீழே வந்திருக்கு. ஸோ ரிசர்வ் வங்கி இப்போது டெல்லி அரசின் வங்கியாளராக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டெல்லி அரசின் கடன் மேலாளர் மற்றும் நிதி முகவராகவும் இது செயல்படும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது மூலம் டெல்லி மாநில மேம்பாட்டு கடன்கள் மூலம் நிதி திரட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உபரி பணத்தை தானாக முதலீடு செய்தல், தொழில்முறை பண மேலாண்மை, இது எல்லாமே இதுல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்பிஐ ஆக்ட் கீழே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கீழே இது வர்றது. ஃபர்ஸ்ட் ஒரு மாநிலம் வந்து ஆர்பிஐக்கு பேங்கா செயல்பட போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் ஊட்டச்சத்து அறக்கட்டளையின் தேசிய சிஎஸ்ஆர் மாநாட்டை எங்கு தொடங்கி வைத்தார்? அதாவது யூனியன் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் எங்க திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நியூ டெல்லியில ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? நியூ டெல்லியில, புதுதில்லியில மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் தொடங்கி வைக்கப்பட்ட என்டிடிபி அறக்கட்டளை தேசிய சிஎஸ்ஆர் ஊட்டச்சத்து. ஓகேவா? இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிக்காக பண்றதா. ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைவில் பெரு நிறுவன சமூக பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குழந்தை ஊட்டச்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இதுல ஈடுபட்டு இருக்காங்க. அப்புறம் இதோட விட்டமின் ஏ அண்ட் டி வந்து மில்க் மூலயமா இதை ப்ரொவைட் பண்றதுனால சைல்டுகளுக்கும் அண்டர் த இனிஷியேட்டிவ் ஃபிளேவர்டு மில்க், அதாவது விட்டமின் ஏ அண்ட் டி ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மில்க் வந்து சத்தீஸ்கர் மில்க் ஃபெடரேஷன்ல இருந்து இந்த என்டிடிபி பெறுது. ஓகேவா? ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு மூலயமா இது நடக்குது. என்டிடிபினா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த உள்நாட்டு ரெயின்போ ட்ரவுட் பண்ணையை மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் எந்த மாநிலத்தின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் திறந்து வச்சிருக்கிறாரு? ஸோ இது எங்க அப்படின்னா தெலுங்கானால. ஓகேவா? தெலுங்கானால ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. தெலுங்கானால ஓபன் பண்ணியிருக்காங்க. ரெயின்போ ட்ரவுட்னு சொல்லுவாங்க ஃபார்ம், ரெயின்போ ட்ரவுட் ஃபார்ம். இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் இன்லேண்ட் ரெயின்போ இதுதான். ஓகேவா? இதுல யூனியன் கோல் மினிஸ்டர் ஜி கிஷன் ரெட்டி இதை இந்த இனாகரேஷன் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த உள்நாட்டு ரெயின்போ ட்ரவுட் பண்ணையை மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் திறந்து வச்சிருக்கிறாரு. எங்க அப்படின்னா தெலுங்கானால. அது மட்டும் இல்லாம நிலக்கரி சுரங்க அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டியும் தொடக்க கலந்திருக்கிறாரு. ஸ்மார்ட் கிரீன் அக்வா கல்ச்சர் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த பண்ணையை அமைச்சிருக்கு. ஸ்டார்ட் கிரீன். ஓகேவா? இந்த ஸ்மார்ட் கிரீன் அக்வா கல்ச்சர் எதை மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரெயின்போ ட்ரவுட்ங்கிறது கோல்டு வாட்டர் ஃபிஷ் ஸ்பீஷியஸா உருவாக்கணும். அப்புறம் வார்ம் கிளைட் ஆஃப் டெக்கான் பிளாட்டிவா இதை கொண்டு வரணும்னு தான். குளிர்ந்த நீர் மீன் இனமான ரெயின்போ ட்ரவுட்டை வளர்ப்பதில் கவனம் செலுத்துறது தான் இந்த மெயினா இதோட நோக்கமே, ட்ரவுட் ஃபார்மிங். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் அரசு மருத்துவமனை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு மருத்துவமனை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் யூபி. ஓகேவா? யூபியில முதல் அரசு மருத்துவமனை ஏஐ நுண்ணறிவு மருத்துவமனை மூலயமா இந்த மாநிலத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளினிக் இதுதான். ஸோ இது எங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸும் இது நொய்டால இது இருக்கு. யூபி நொய்டால இது ஓபன் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை மோர் மாடர்ன் ஆக்கிறதுக்கும் டெக்னாலஜி பேஸ் கொண்டு வரதுக்கும் பேஷண்டோட
ட்ரீட்மெண்ட்டை பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் இது மெயின் இனிஷியேட்டிவ். அதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கு. ஸோ பார்த்துக்குங்க. அரசு மருத்துவமனை நவீனமாக தொழில்நுட்பம் ரீதியாகவும் மாற்றுவதற்காக ஒரு புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நோயாளிகள் மேம்பட்ட கருவிகளுடன் சிறந்த சிகிச்சை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமில்ல, முழு இந்திய சுகாதாரத்துறைக்கும் ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க சாதனையா இதை கருதப்படுது. ஏஐ பேஸ்டு ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக். அப்புறம் சலால் ஹைட்ரோல் ப்ராஜெக்ட். சலால் நீர்மின் திட்டம் எந்த நதியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சென்னாப் நதியில அமைஞ்சிருக்கு. ஓகேவா, நதி நீர் இது சென்னாப். இதெல்லாம் பெரினியல் ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்தியாவுடன் பாகிஸ்தானுக்கு இடையிலான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க நிலையில ஜம்மு காஷ்மீர்ல உள்ள சலால் மின் திட்டத்தில் நீர் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரு. 690 மெகாவாட் ஆற்றின் வழியாக இயங்கும் நீர்மின் திட்டம் இதுதான். ஸோ இது வந்து சலால், ஓகேவா, இது தேசிய நீர்மின் கழகத்திற்கு சொந்தமானது. ஓகேவா, நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். சலால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இது காஷ்மீர்ல சிந்து நதி நீர் ஒப்பந்த ஆட்சியின் கீழ் இந்தியாவோட முதல் நீர்மின் திட்டம் இதுதான். அது மட்டும் இல்லாம சராசரி கடல் மட்டத்திலிருந்து 1627 அடி உயரத்துல இந்த நீர்மின் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 130 மீட்டர் உயரத்துல இது இருக்கு. ஸோ 12.5% மின்சாரம் இது மூலயமா நமக்கு கிடைக்குது, நாட்டுக்கு தேவையானது. அப்புறம் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட பாக்டீரியன் ஒட்டகத்தின் IUCN பாதுகாப்பு நிலை என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ல வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிரிட்டிக்கலி, இது வந்து லடாக்ல தான் இருக்கு. இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு வச்சிருக்காங்க. பாக்டீரியன் ஒட்டகத்தோட பாதுகாப்பு நிலை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அதாவது அழிந்து வரும் இனம், மிகவும் அழிந்து வரும் இனம், அதான் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இதுல அழிந்து வரும் இனம் அப்படின்னா இதை என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பாதிக்கப்படக்கூடிய இனம் அப்படின்னா வல்னரபிள். அப்புறம் குறைந்ததுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுல இது மிகவும் அழிந்து வரும் இனத்துல ஒண்ணு இந்த லடாக் டபுள் ஹம்ப்டு பாக்டீரியன் கேமல் 77th ரிபப்ளிக் டே பேரட்ல இதை கொண்டு வராங்க. ஹெரிட்டேஜ் இதா. ஸோ கேமலஸ் பாக்டீரியன் அந்த வகையை சார்ந்தது. ஸோ லடாக்கின் இரட்டை கூம்பு கொண்டை பாக்டீரியாவின் ஒட்டகங்கள் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் அறிமுகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேமலஸ் பாக்டீரியனஸ் என்ற ஒரு இதுல உருவாகிருக்கு. ஸோ லடாக்கோட சைலண்ட் வாரியர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய ஆட்சியரவை பூர்வமாக கொண்டவை. ஆப்கானிஸ்தான் முதல் சீனா வரை இது இருக்கு. ஓகேவா, இந்தியாவோட லடாக்கின் நுப்ரா பள்ளத்தாக்குல இது அதிகமாக காணப்படுது. ஸோ உயர்ந்த குளிர் நேரத்துல இப்போ ஒட்டகம்னாலே எங்க இது கோல்டு ஒட்டகம். ஸோ ஒட்டகம்னாலே எங்க பாலைவனத்துல ரொம்ப இதா இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது உயரமான குளிர் பாலைவனத்தில் சிறிய மக்கள் வாழ்கின்ற இடத்துல இது இருக்கு. இது IUCN லிஸ்ட்ல எங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்னா மிகவும் ஆபத்தான நிலையில் அழிந்து வரும் இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் இதுல பட்டியலிட்டு இருக்காங்க. ஓகேவா, நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.